வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்க்கலாம். சில சமயம் நம்மளுக்கெல்லாம் சில பேரை பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னாக்கா நம்மளை மதிக்கவே மாட்டாங்க இல்லையா? உண்மை தானே? வேறு என்ன சொல்கிறாங்க? மதியாதார் தலைவாசல் மிதியாதே. உன்னை ஒருத்தர் மதிக்கலை அப்படிங்கிறதுனால வருத்தப்படாத, அந்த இடத்துக்கே நீ போகாத. சிம்பிளி யூ அவாய்டு. நீ ஒதுங்கி போய்கிட்டே இரு. அவங்களுக்கு உன் மதிப்பு தெரியலங்கிறதுக்காக நீ என்ன செய்யக்கூடாது? என்னை மதிச்சுக்குவோம், என்னை மதிப்பு கொடுன்னு கேட்கவே கேட்காது. நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. அவங்க வீட்டு மண்ணை நீ ஒரு நாளும் மிதிக்காதே. அது உனக்கு என்றுமே இழுக்குதான். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள், மதிக்காதவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நீ ஒரு நாளும் அந்த மண்ணை மிதிக்கவே மிதிக்காதே அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறேன். சரியா? இன்னொன்று என்ன, பொருந்தாத இடத்தில் உன்னை பொருத்தி கொள்ள விரும்பாதே. என்ன ஒருத்தருக்கு பிடிக்கல, எப்படியாவது அவங்க என்னை பிடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது? விரும்பக்கூடாது. விரும்பாதேன்னு சொல்கிறாங்க பாரு, நினைக்காதேன்னு சொல்லலை, விரும்பாதே. வழியே போய் என்ன நீங்கள் எல்லாம் விரும்புங்க, என்ன நீங்கள் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்களேன் அப்படின்னு சொல்லி இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு ஒன்றும் பிடிக்கல, அவங்க அந்த இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கவே நினைக்காத. விரும்பாதே. கொஞ்சம் கூட அதை விருப்பப்படாமல் விலகி சென்று விடு. அப்படி பிடிக்காத இடத்துல என்ன செய்யலாம்? விருந்தினராக கூட போவாத. ஏன்னா விருந்தினர் என்பவர்கள் மிகவும் அற்புதமான விருந்து இல்லையா? விருந்தோம்பலை பற்றி வள்ளுவர் நிறைய சொல்கிறார். அப்போது நம்மளை மதிக்காதவங்க இருக்கக்கூடிய இடத்தில் நம்ம மண்ணை கூட மிதிக்கக்கூடாது. அவங்களுக்கு பிடிக்கலையேங்கிறதுக்காக கெஞ்சிக்கிட்டெல்லாம் நிற்கக்கூடாது. போயிடுங்க, நீங்கள் பாட்டுக்கு போயிடுங்க. பிடிக்கலையா, சரி, விலகி விடுங்க. அது ரொம்ப சிறந்தது. இதை செய்தோமானால் நாமளும் சந்தோஷமாக இருப்போம், அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது. இதை ஃபாலோ பண்ணலாமா? நன்றி. நாளை நாம் மீண்டும் சந்திக்கலாம்.